பணி பாதுகாப்பு வழங்க கோரி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். தமிழகத்தில் உள்ள மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், மருத்துவர்கள் மீதான கைது நடவடிக்கையின் போது உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மருத்துவக் கழகம் திருச்சி கிளை சார்பில் மருத்துவர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 150க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவு மட்டுமே செயல்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்திய மருத்துவர்கள் சங்கம் நடத்தி வரும் இந்த போராட்டத்தில் மாநிலம் முழுவதும் 33,000 மருத்துவர்கள் பங்கேற்றுள்ளனர். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில செயலாளர் CN ராஜா, மருத்துவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது எனவும், மருத்துவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். அந்த நோயாளிகளுடைய உறவினர்களை தூண்டிவிட்டு அவர்கள் சில அமைப்புகள் பிரச்சனைகளையும் தாக்குதல்களையும் நடத்துகிறார்கள். இந்த போக்கு மிக அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனால் மருத்துவர்கள் தொடர்ந்து அச்சமின்றி தங்களுடைய மருத்துவ சேவையை செய்ய இயலவில்லை. ஆகவே இந்திய மருத்துவச் சங்கத்தைச் சேர்ந்த 33,000 மருத்துவர்களும், இந்திய பல் மருத்துவச் சங்கத்தைச் சேர்ந்த 3,500 மருத்துவர்களும், அரசு டாக்டர்கள் TNGD என்ற அமைப்பைச் சேர்ந்த மருத்துவர்களும் இந்த போராட்டத்தில் ஒரு நாள் ஈடுபட்டு 24 மணி நேரம் அவுட் பேஷன்ஸ் OP மற்றும் ஆபரேஷன் தியேட்டர்களுடைய சேவைகளை நிறுத்தியிருக்கிறார்கள். தனியார் மருத்துவர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில் அரசு மருத்துவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரி இந்திய மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக அரசு மருத்துவர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு மருத்துவர்கள் கருப்பு சின்னம் அணிந்து பணிக்கு சென்றனர். தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கத்தின் சார்பாக இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய கோரிக்கையினை ஆதரித்தும் எங்களுக்கும் அந்த கோரிக்கையில் உடன்பாடு இருப்பதன் காரணமாகவும் தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம் சார்பாக இன்று இந்த தர்ணா போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய முக்கிய கோரிக்கை மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் தாக்குகின்ற சமூக விரோதிகளை மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் 48/2008 படி ஜாமீனில் வெளிவர முடியாத கடுங்காவல் தண்டனையுடன் கூடிய 3 வருடம் முதல் 10 வருடம் கூடிய தண்டனையை அளித்து மருத்துவர்களையும் மருத்துவமனையும் பாதுகாத்திட தமிழக அரசை வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.